ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று எங்கள் ஃப்ளாட்டில் வந்து கணேஷ் நிமர்ஜன் நடந்தது. அன்றைக்கி போகிறதுக்கு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு எப்போவுமே ஆர்டர் பண்ணி வரவழைக்கிறது. நேற்று என்னாச்சு, எல்லோரும் சமைச்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நாளே யார் யார் என்னென்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் சாம்பார், ஒருத்தர் கறி, ஒருத்தர் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, ஒருத்தர் டமாட்டா ரைஸ், அப்படி நிறையா, ஒருத்தவங்க ஸ்வீட்டு, ஒருத்தவங்க ஹாட்டு, அப்படி செஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு 6 பேருக்கு மேலாம் எக்ஸ்ட்ரா செஞ்சு பழக்கமும் இல்லை, செய்யவும் தெரியாது. சரி, எதுக்கு ரிஸ்க் எடுத்து நிறையா பண்ணி கலீஸாக போட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் வந்து பூந்தி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். மற்றவங்களாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சிங்க. என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாேருக்கும் தெரியுங்களா, யாரும் அதை வந்து பெருசு பண்ணிக்க நீ வந்ததே போதுன்ற மாதிரி தான் இருந்தாங்க. அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வாங்குகிற சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியாது. இது அவங்கவுங்களுக்கு எந்தெந்த சாப்பாட்டில் எக்ஸ்போர்ட்டோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, ரொம்ப அருமையாக அந்த சாப்பாடு எல்லாமே. எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்ணு வரமாட்டேன்ட்டாங்க சாப்பிட்றதுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2-3 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு 2 பேரும் சொல்லிக்கிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம உறவு அக்கம் பக்கத்தில் கூட ஒத்துமையே இது வளர்க்கணும். இந்த ஃபங்க்ஷன் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. அப்புறம் அது முடிஞ்சதுன்னு வச்சுங்க, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே லிஃப்ட்லாம் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் முடிஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அது மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி தான் இப்போ கல்ச்சரே மாறி போச்சு. இப்போ எங்கே போனாலும் நீங்கள் எந்த இடத்துல சிட்டிலன்னு இல்லை, டவுனில் வில்லேஜில் எங்கே பார்த்தாலுமே ஒரு பக்கத்தோட யாரும் பேசுறதில்ல, நேரமும் இல்லை, தேவையும் இல்லைன்ற மாதிரி இருக்கிறாங்க. பார்த்தா கூட சிரிக்கிறது, ஸ்மைல் பண்ணுறது கூட ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இது ஒன்று சேர்கிறதுக்கோசம் தான் இது பண்ணது இந்த கணேஷ் நிமர்ஜன் சொல்கிறாங்க. அது ரொம்ப கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். நேற்று உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஊரேகிப்பெல்லாம் போவாங்க, அந்த லாரியில் ஏறிக்கிட்டு பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டு வர்றது. இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு வருஷம் போனேன். அதுக்கு பிறகு எனக்கு வந்து தலை சுத்தல், ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால போக முடியல. நேற்று கூட நினச்சேன், என்னால் முடியல, சரின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அது மாதிரி வந்து இதுதான் இல்லைங்க. இப்போ வந்து நவராத்திரி, இதுக்கு தான் நம்ம வந்து 4 பேரோட கூப்பிட்டு இது பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இப்போ நவராத்திரி ஏதோ ஒரு நல்ல காரியங்கள், நல்ல பண்டிகை நாட்கள் வரும்போது கூட நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க கூட சேர்ந்து ஒன்றா சமைச்சு மாடியிலையோ இல்லை ஏதாவது ஒரு கோயில்லையோ போய் பேசி பழகிட்டு வரலாம். நம்ம ஊர் பக்கம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்கிறதுனால நீங்கள் இண்டிபெண்ட் ஹவுஸில் பக்கத்தில் இருக்க 3-4 வீடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்து சாப்பிட்டுட்டோ, இல்லை ஒரு பீச்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டோ, வருஷத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் பௌர்ணமி அன்றைக்கி இல்லாட்டி பண்டிகை நாட்களில் அதை மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களோட உறவுகள் வந்து அக்கம் பக்கத்தில் கொண்ட வளரும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.